தீயல போட்டதெல்லாம் போதும். 1 கிலோ சீலா மீன் வாங்கிட்டு வாங்க. இந்நேரம் எங்கெல்லாம் கிடைக்கும்? பருப்பு வச்சு அப்பளம் பொரிச்சு கொடு. 100 ஏக்கர் தென்னை தோப்போ 50 ஏக்கர் வாழை தோப்புமா வாங்கி போட்டிருக்கோம். பொண்ணை கட்டி கொடுக்க ₹1 வக்கு இல்லாம தானே இருக்கும். என் அண்ணன் மகன் முருகனை விட்டா ஒத்த காசு இல்லாம உன் பொண்ணை கட்டிக்க யாரு இருக்கா? அவனுக்கு மீன் வாங்க கொள்ள எடுக்கா. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதோம்ல. சீலா மீனை வாங்கிட்டு வர சொன்னா கோட்டிக்கார மனுஷன் விரால் மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. அறுதலி மீன் அருவாமனைக்கு நிக்குதான் பாரு. என்னங்க தது? கொஞ்சம் நகருங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பூ தெரியும்? அட கொஞ்சம் நகருங்க தா. 1 மணி நேரம் அந்த வெட்டுறது. நகருங்க. என்ன பூ? நகருங்க தா. ஐர மீன்ல இருந்து திமிங்கல வரைக்கும் நான் பார்க்காத மீனா இப்ப பாருங்க. மாமா மாதிரி அருவாவும் மலுங்களா இருக்கேன். அடடே, மர்மவன் என்னமா வெட்டுறாப்ல. பாக்குறதுக்கு 10 கண்ணு போதாது போல் இருக்கு. ஆமா, அவன் பல வருஷமா இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற? இல்லங்க இந்த மாதிரி மீன்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்ல, அத சொல்றேன். இல்லடே. அப்படியா? வெட்டு வெட்டு. அத்தா இப்ப குழம்பு வைங்க. என்னம்மா மீனா வைக்க போற? ஆமா செல்லி. செல்லி, நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வானே. நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு வச்சு வைக்க. போயிட்டு வாங்க. இங்கிட்டு திரும்ப. அரை முட்டை அரிசாக்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா? 2 தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலைய பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவன். ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டனா தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசன்ட்டா அந்த 3 பசங்க அவங்க பேர் என்னப்பா? சரவண, நெத்திலி, சொதப்பல். அந்த 3 பசங்களை நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன ரொமான்ஸ் சும்மா. இப்போ அந்த 3 பசங்களோட பேரு, டீடைல், ஊரு, சொந்தம், பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணியம்னு. ஆறுமணியம் இல்லைங்க மேடம், ஆறுமுகநேரி. அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃபுங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு, மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிரிங்கிக்கோ. யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க, அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. மல்லு. முன்னால தான் கார்டு போட மாட்டாங்க. தப்பான ஆட்ட ஆடிட்டு டான்ஸ் ஆடுற. ஏல, ஒரு சீட் வந்து நான் ஜெயிக்க வேண்டிய கார்டு இல்ல. ரம்யா, உனக்கு தாவணி சூப்பரா இருக்கு. அந்த பிள்ளைக்கு கல்யாணமான பிள்ளைங்கல, அதுங்க படுக்க அந்த ரூமை ஒதுக்கி வச்சிருக்கேன். அதுங்கள அங்க படுக்க சொல்லுங்க. சரிங்க அத்தை. டேய், எந்திரிங்க. 2 பேரும் போய் அந்த ரூம்ல படுங்க. தனியா எதுக்குடே? லேய், நீங்க 2 பேரும் இப்ப புருஷன் மண்டாட்டில ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. போப்பு அசத்து. சிரிக்காத, போங்க. ஏல, பேருக்கு தான் புருஷன் மண்டாட்டி. மூடு மாதிரி தொலைஞ்சிட போகுது. இருங்கடே, 2 பேரும் நானே போறேன். முருகாத்தா. என்ன செல்வி? இருங்கடே, இதோ வரேன். அடப்பாரல, இங்க ஒரு படம் ஓடுது. எல்லாருக்கும் பால் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மட்டும் பூஸ்ட் குடிங்க. இனிப்பு கரெக்டா இருக்கா? இருக்கு. செல்வி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க அத்தா? அது வந்து நேரம் வரப்ப சொல்றேனே. என்ன பாக்குற? அடுத்து எந்த ஊரோ யாருக்கு தெரியும்? நம்ம பொழப்பே நாரி போச்சுல. கடை போடல கல்லாட்டம் ஆடாம. டேய் கவிச்ச, நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். வேண்டாம் ரம்யா, நீ கட்டில படுத்துக்கோ. வேண்டாம், நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். எதுக்கு? நீ கட்டில படுத்துக்கோ. சரி, எதுவும் வேண்டாம். என் மனசுல ஒண்ணு இல்ல, உன் மனசுலயே ஒண்ணு இல்லல்ல. என் மனசுலயும் ஒண்ணு இல்ல. அப்ப 2 பேரும் கட்டில படுப்போம். ஐயோ வேணாம்ப்பா. அப்ப 2 பேருக்கு பொதுவா இந்த தலைக்கண்ணை நடுவுல வச்சுப்போம். ஓகேவா? அப்போ சரி. அப்ப லைட் ஆஃப் பண்ணவா?
லைட் ஆஃப் பண்ணு, நைட் லேம்ப் போடணும். ரொம்ப விவரமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிற. என்ன சரவணா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லனா? ஒண்ணு இல்லனா விட. ஓ மனசுல ஏதோ இருக்கு. ஒண்ணு இல்ல. இருக்கு. ஒண்ணு இல்லங்கறல்ல. அப்ப என்ன பார்த்து படு? என்ன பாரு. சீ போடா. ஐயோ. என்ன சரவணா ஜன்னல் பக்கமே பார்த்துட்டு இருக்க? அது தெரியுது பாத்தியா மலை? அந்த பெரிய மலை. அந்த மலையை தாண்டால எங்க ஊரு தான். எதுக்கு சிரிக்க? உன்னதானே கேட்க. எதுக்கு சிரிக்கிற? நைட்ல ஒரு தலகாணியை தாண்ட முடியல, நீ எப்படி மலையை தாண்ட போற நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பா இருக்கா? தலகாணியை மட்டும் தாண்டி இருந்தேன், கதை கந்தலா இருக்க முடி. அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு. இவங்க சரவணனோட அப்பா மாமா, இவங்க சுதப்பலோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, இவங்க கணேசனோட அம்மா 2 அக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு. யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்மா வரல. அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவ என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவ என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன் சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி சரி பண்ணிக்கி? வையா அறுவாலை தம்பி சொல்லலாம் வை. இளநீ என்ன விலை சொல்லுமல்ல? பச்சை இளநீ 10, செவல் 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவோம். இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாயில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுற தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுற தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி நாடு பூரா சப்ளை பண்ண பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முந்திரிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் வந்து பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சியும் கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தா ராஸ்கல். உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம். உன் கடை உன் கடை 8 லட்சம் சொல்றா. இப்ப வாங்கி நீங்க நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம். எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. அப்படி ஆள் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. அண்ணே உங்ககிட்டயே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ அட்ரஸ் கேட்கறானே. இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலை குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. ஏ மாமா அங்கே இருக்காரு. எங்க மாமா வியாபாரத்துக்கு போகலையா? இன்னைக்கு சனிக்கிழமை வியாபாரத்துக்கு போல. நேத்துக்கும் போகல. வாரத்துக்கு 2 சனியா வருது. இல்ல மண்டே கீராம போறியா? ஏன் தம்பிகளா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கிறுக்கு பயிலோட சுத்திட்டு அலையறீங்க. மாமா டாடா பிள்ளையோட தான் சரி வரல. சொல்லிட்டு வாரங்கறல்ல. அத்தை. அப்பா முருகா பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவங்க கல்யாணம் போயிட்டு வர. சமைச்சு வச்சிருக்கேன், அவ எடுத்து வைப்பா. சாப்பிட்டுருங்க, வந்துடுறேன். புள்ளைகிட்ட சொல்லிருக்கேன் வரேன். வரம்ல புள்ளைகிட்ட பேச விடாம. ஏடே 2 பேருமே வெளியில போயிட்டாங்க. நான் செல்வி கிட்ட முக்கியமான விஷயம் பேசினேன். பேசிட்டு வந்துடல. தெரியும்ல பொடி முன். ரம்யா பையா இருக்கு, உள்ள செல்போன் வேற இருக்கு. கடை கடிச்ச நிலவரம் தெரிஞ்சுப்போம். ஹலோ யார் பேசுறது? யாரு? மணியா? நான் சொதப்பல் பேசுறேன்டே. இல்ல சொதப்புல எங்க இருந்தா பேசுற? நீயும் உன் ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து நகை பணத்தோட ஆடி பணம் கட்டிட்டு போயிட்டியாமே. எல்லாம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆடி பின்னிட்டோம்ல. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம்டே, மாடசாமி அண்ணன் ஸ்டேஷன்ல கூட்டு போய் பின்னி எடுத்தாங்க. உங்களையும் தேடி ஊருக்கு போயிருக்காங்களே. சரிடே இப்ப நீ எங்க இருந்து பேசுற? சரில நான் அப்புறம் பண்றேன். ஏய்
தேவையில்லாம நோண்டிக்கிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் வேண்டாத வேலையை பாக்குற? யாரு வேண்டாதவள பார்த்தா இப்ப பேச பேசுற எல்லா ஊருமும் தெரிஞ்சது. எங்க முதலாளி மார்க்கெட்டால எல்லாரும் மாட்டிட்டாங்களா? பத்தாவதுக்கு எங்களுக்கு தேடி ஊருக்கு வர போயிருக்காங்களா? தெரியுமா உனக்கு? என்ன ரம்யா என்ன ஆச்சு? எல்லாம் அப்புறம் சொல்றேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என்ன செய்யணுங்கிற? வேற எங்கேயாவது போகணும். இப்படியே ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருந்தா எப்படி? நமக்குன்னு ஒரு ஆளாவது வேணாமா? ஏன் இல்ல? எல்லாரும் திருப்போம்ல. அங்க சித்தப்பா வீட்டு இருக்கு, அங்க எல்லாரும் தங்குவோம். அங்க நரைக்குடன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, பெரிய ஆளு. எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு. சரி நாம இப்ப கிளம்புறோம் ரம்யா. என்னத்தா என்னாச்சு? செல்வி, ஒரு முக்கியமான விஷயமா திருச்செந்தூர் போறோம். அத்தான் கண்டிப்பா போகணுமா தான்? ஆமா செல்வி. நான் வேணா பக்கத்து வீட்டு அக்கா ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் பண்றீங்களா? நாளைக்கு நான் டூருக்கு போறேன், வரதுக்கு 2 நாள் ஆகும் தான். சரி செல்வி, அத்தையே வருத்தப்பட வேணாம். சரிதா. செல்வி. சரி செல்வி போயிட்டு வரேன். பாய். செல்வி வரட்டுமா? சார் அவங்க இங்கே தான் வரணும்னு இல்லையா சார்? ஓடி போனவங்க ஆந்திரா, கர்நாடகா, மும்பைன்னு போயிருக்கலாம் இல்லையா? நாம ஏன் அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சார், ஒரு குட் நியூஸ். உங்கள் பொண்ணோட செல்லுக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செல்லு ஆன் ஆயிருக்கு. அதில் தென்காசி செங்கோட்டை டவர்னு தெரியுது. இந்த குரூப்பில் யாராவது தென்காசி செங்கோட்டை ஆளுங்க இருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். செங்கோட்டை பக்கம் சொந்தக்காரங்க எவனா இருக்காங்க? எங்களுக்கு சொல்லுங்கடா. செங்கோட்டை பக்கம் என் தங்கச்சி ஏய், இருக்காயா? எந்திரு. காசி, யாரையும் விடாத, எல்லாரையும் தூக்கு. போ. யோ, யாரையா நீங்க? யோ, யாரையா நீங்க? என்ன மச்சான், எப்ப வந்தீங்க? எதுக்கு எல்லாத்தையும் மட்டும் உடைக்கிறாங்க? யார் இவங்க? தெரியல மச்சான், வீட்டை கேட்டாங்க. இவன் தான் உன் தங்கச்சி வீட்டுக்காரனா? டேய் எங்கடா எங்க வீட்டு பொண்ணு? உங்க வீட்டு பொண்ணா? டேய் இவனை அடிச்சு தூக்குடா. டேய் உண்மை வர வரைக்கும் ஒரு பேர் விடாதீங்க. அடிடா. ஐயோ, ஐயோ, அம்மா. ஐயோ ஏன் சட்டால பாருங்க. யார் நீங்க? ஊட்ட உடைக்கிறீங்க. யார் நீங்க? ஐயோ அவரை வேற அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஏய் வாய் மூடுறே. 100 பவுன் நகை 1 லட்சம் ரூபாய் பணத்தோட உன் மருமக கூட்டு வந்தானே, அந்த பொண்ணு எங்கடி? பொண்ணா? ஏய், ஒளிச்சு வச்சிருக்கிற என் பொண்ணை ஒப்படைச்சா உன்னை உயிரோட விட்டுறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதியா. என் மருமகன் தான் கூட்டிட்டு வந்தா. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குத்தாலத்தை பார்க்கணும்னு வந்தாங்க. பாவி மகன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கான்னு கூட நான் பார்க்கலையா. ஒரு நாள் தான் தங்குனாங்க. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அவங்க போறப்ப வீட்டுல என் மவதாயா இருந்தா. இப்போ உன் மகன் எங்க? மவ ஸ்கூல் டூருக்கு போயிருக்கையா. நாளைக்கு தான் வாரேன். இவன் மக வர வரைக்கும் இவங்க எல்லாரும் நம்ம கண்ட்ரோல் வைங்கடா. என்னங்க மருமோன்னு சொன்னியே, பாத்தியா என் நிலைமை என்னாச்சு பாரு. சரிக்குள்ள நான் என்னங்க கொன்னுருவன், பேசாத, வெட்டி போட வெட்டி.